இங்கே நான் கடவுள் என்று ஒரு இதில் கூட நடிச்சிருக்கிறவர். ஆனால் ஒரே ஒரு இதுதான் நான் சொன்னேன். அவர் மദ്രാஸ் நான் நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறத மദ്രാஸ் பட்டணத்தில் நானும் ஒரு ஆளுநர். ஆனால் எனக்கு நல்ல வேலை ஒரு பொண்ணு இல்லை, அது ரெண்டும் பிள்ளையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி, அதனால் அவர் வந்தாலும் சந்தோஷம் தான், மேடையில் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன். டாக்டர் கண்ணன் அவர் பேரே கீதை வைஜெயந்திமால் அவர்கள் எடுத்துனாக்கா கண்ணன் கழுத்தில் போட்டிருக்கின்ற மாலையே வைஜெயந்தி மாலை. கண்ணனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மாலை வைஜெயந்தி மாலை. அந்த அம்மா இங்கே நமக்கு மடலில் இருக்கிறார் தெய்வீகமாக. டாக்டர் கண்ணன் கீதையில் அந்த கண்ணன் சொல்வது என்னென்றால், சர்வதர்மான் பிரயத்யச்ச மாம் ஏகம் சரணம் ரஜா. நீ எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என் சரணத்தில் நீ சரணமடை, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறேன், உனக்கு புண்ண ரிலீஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே இதுதான் இந்த டாக்டர் கண்ணனும் நம்மளுக்கு. என்ன ஆயிட்டு என்றால், என்னுடைய சகதர்மினிக்கு முட்டியில் வலி இருந்தது கொஞ்ச நாள் முன்னால். ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் போக வேண்டிய நம்ம பெரிய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே போவோம். டாக்டர்ஸ்கிட்ட போனேன். அவர் பார்த்து விட்டு, சார் இதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும், சரியாக போடும் அம்மாவுக்கு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் போகிறோன்னு. அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த வருஷம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுங்கள், அடுத்த வருஷம் சரியாகனாக்கா என்ன பண்ணாக்கா ஹஸ்பண்ட் ரீப்ளேஸ் பண்ணணுங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள், அதெல்லாம் வேண்டாம் சார், உங்கள் கரையாக வேண்டாம் எனக்கு விட்டுடுங்கன்ட்டேன். அப்புறம் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனால், ஆயுர்வேதிக்கிட்ட போனால், இதை விட்டுடுங்க அதை விட்டுடுங்க, இந்த சாப்பிடாதுங்க அதை சாப்பிடாதுங்க, காட்டால் இது பண்ணுங்க அது பண்ண. நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடும் போயிடும், ஏன்னா அவள் சாப்பிட்னாக்க நம்ம மாத்திரம் சாப்பாடு தப்பு இல்லையா சொல்லி என் சாப்பாடும் போயிடும், அதனால் வேண்டாண்டா பண்ணுறது. அப்போ தான் யாரோ சொன்னால், டாக்டர் கண்ணன் கிட்ட போங்க சார், நீங்கள் சர்வதர்மான் பிரயத்யச்ச மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கண்ணன் கிட்ட போனோம். கண்ணன் கிட்ட போனப்புறம், சரி இவ்வளோலாம் பண்ணுங்களே சார், சரி உங்களோட டெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அஹோபில க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது கர்னூல் ஜில்லா, எங்கள் ஆந்திர பிரதேஷில். அங்கே நரசிம்மர் இருக்கா. அவன் நரசிம்மர் க்ஷேத்திரத்தில் ஒரு 4 கோவில் மலை மேலே இருக்குது. அதாவது காடு மேடு எல்லாம் ஒரே பயங்கர காடு, பயங்கர கல் போல்டர்ஸ், ரோடே கிடையாது. அங்கே நடந்து போகிறதுன்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க். அங்கே போகணுன்ட்டு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னால் விமலா என்னோடய மனைவி. அவர் சார் போங்கம்மா போயிட்டு வாங்களேன் அப்படின்ட்டார். அது யூஷுவல் போயிட்டு வாங்கன்ட்டார். அவர் சொல்லிவிட்டார் போயிட்டு வாங்கன்ட்டு. போயிட்டு வந்தோம் சார். அங்கே அது முந்தாண்டு 2 நாள் மேலே தான் அங்கே போயிட்டு வந்தோம். அண்ட் யூ கேன் see her I think her fitness today, and the fact that she went through the 5-hour walking in Ahobila Kshetram is completely due to Dr. Kannan. I mean, sir, you can really use Vimla as a model for your treatment. If you want to say that anybody who can walk 5 kilometers for 5 hours amongst boulders and stones and steps, I think that accomplishment has been achieved thanks to Dr. Kannan only and his treatment, I would say. அந்த கண்ணனை இந்த உலகத்தில் கொண்டு வந்தவர்கள் அவர் தாய் தகப்பனார், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது அவருக்கு முக்கியமாக. சுஜாதா அம்மா அவர் பேரே பாருங்க, she is a creator and promoter of original ideas. She is a determined person, and I think the real secret behind the success of Dr. Kannan is, I think, Sujata Kannan. And of course, Pradyum, the name itself says everything about what Pradyum is all about. So this is the entire family. அதனால் இந்த மாதிரி ஒரு தெய்வீக கனெக்ஷன் இருக்கிற ஒரு இதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே நீங்கள் எல்லோரும் பேஷண்ட்டாக, அதாவது பேஷண்ட்டுன்னு சொல்ல பொறுமையாக இருக்கிறது வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நரசிம்ம அவதாரம்ன்றது எல்லா அவதாரங்களும் இந்த ஷார்ட்டஸ்ட் அவதாரம். தூளிலிருந்து வந்தார், ஹிரண்ய வதம் செய்தார், போய்விட்டார். ராமர் வரக்கு பறக்கிறார், அப்புறம் தசரதர் வரன் கேட்டு பிறந்து 14 வருஷம் காட்டுக்கு போய் மனைவி போய் எல்லாம் பண்ணி அப்புறம் காரனேஷன் எல்லாம் ஆகுது. கிருஷ்ணனாக்கா ஒருத்து மகனாய் வளர்ந்து ஓரிரவில் ஒழித்து வளர்ந்த ஒரு கிருஷ்ணனை போகுது. கலியுகன்றது போயிட்டே இருக்கு இன்னும் நம்ம காலத்தில். நரசிம்ம அவதாரம் ஒன்று தான் ஷார்ட்டஸ்ட் அவதாரம். இந்த எவ்ரிதிங் அது தூண்லேருந்து வரார், காரியத்தை முடிக்கிறார், திரும்பி போய்டுறார். அது நான் இன்றைக்கி அந்த அகோபத்தில் போய் இந்த க்ஷேத்திரத்தையும் பார்த்தோம். அந்த தூண் எப்படி இருக்கேன், எப்படி வந்தார், எப்படி போனார்தையும் பார்த்தோம். ஆனால் இங்கே நீங்கள் எல்லோரும் எனக்கு இந்த ஒட்டு கேட்குறது ரொம்பவே கொஞ்சம் ப்ரொஃபஷனே ரொம்ப நாளாக எங்கள் ப்ரொஃபஷனை ஒட்டு கேட்குறது. எனக்கு இங்கே கேட்குறது என்னென்ன வேலை என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த கலியுகத்தில் பிறந்த இந்த நரசிம்மன் அந்த மாதிரி இல்லையே. அண்ட் மெனி பேர் சொல்கிறா இது ஒரு தொடர்கதை. ஒரு சிறிது இடைவேளைக்கு பிறகு மெகா சீரியல் நம்பர் 2 தொடங்குகிறது இவரோல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேஷண்ட் இருக்கா சில பேர். அதுக்கு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் சார், ஐ திங்க் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அட் ஆல். அந்த கண்ணன் இந்த கண்ணனை படைத்தார், இந்த கண்ணன் நமக்கு இந்த ஃபிட்னஸும் வெல்னஸ் கொடுக்கிறார். நான் அந்த புஸ்தகத்தை வெளியிடுகிறேன். அதோடு நான் ஒரு கெஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், இங்கே வேறு ஒன்றும் இல்லை. அது இன்னொரு எக்ஸ்பிளேஷன் ஆல்சோ ஐ ஹேவ் டு கிவ். எனக்கும் சுஜாதா அம்மாவுக்கும் நடுவில் நடந்த ஒரு டைலாக், இந்த கிருஷ்ணன் அர்ஜுன் மாதிரி ஒரு டைலாக் மாதிரி. சுஜாதா அம்மா வந்து, சார் இந்த மாதிரி ஒரு புக் ரிலீஸ் இருக்குது, நீங்கள் அவசியம் வரணும் இதுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்து என்னமா பண்ணுவேன், அது ஃபிட்னஸ் பற்றி இருக்கேது, எனக்கும் ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப தூரமாச்சே, நான் வந்து எப்படி அது பண்ண முடியுமோ, தப்பாக இருக்குமே, அது நான் பண்ணுறது கரெக்ட் இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, சார் நீங்கள் இந்த படிக்காத மேதை படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா. இதனோட நம்மளுக்கு படிக்காத மேதைன்னு சொல்கிறா, நம்மளை பார்த்து. படிச்சிருக்கேம்மா, நான் படிச்சிருக்கேன், மேதை இல்லை பட் படிச்சிருக்கேன் நான், அதனால் படிக்காத மேதைன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறா, அது ஒரு டைலாக் இருக்குது சார், அதில் ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் சொல்கிறார் சவுகார் ஜானியை பார்த்து, ஒரு பாட்டு பாடுமா அப்படின்றார். ஐயோ எனக்கு பாடலாம் தெரியாதே அப்படின்றார். நான் கொஞ்சம் அவர் சொல்கிறார், நீ பாட்டில் பாடு, ஏதோ பாடு, நான் பாட்டில் தாளம் வாசிக்கிறேன், அவ்வளோதானே, அது என்ன ப்ராப்ளம். அதே மாதிரி சார் நீங்களும் பேச சொன்னால் கலைஞர் போலியோ இல்லை அறிஞர் அண்ணா பாருங்க பேச சொல்லணும், ஏதோ பேசுங்க, நாங்கள் கை தட்டுறோம் நாங்கள் பாட்டில் அப்படின்னா. ஸோ அம்மா ஐ சப்போஸ் யூ வில் கீப் அப் யுவர் வேர்ட், கை தட்ட வைக்கிறேன் நான் எல்லாரையும் அப்படின்னு சொன்னங்க நீங்கள், அதனால ஒத்துண்டேன். அதே மாதிரி இங்கே விமலாவையும் ஆசிரியர் கூட கை தட்ட போகிறேன்னு. ஏன்னா நான் இங்கே வந்து திருப்பி வீட்டுக்கு போனோன்னு நார்மலாக மனைவி கேட்பேன், எங்கே போயிருந்தோங்கன்ட்டு. அந்த காலத்தில் தங்கவேல ஒரு ஃபில்மை கேட்பேன், எங்கே போயிருந்தேன்னு கேட்டால், அங்கே தான் போயிருந்தேன், ஒரு சபையை அட்ரஸ் பண்ணேன், பைரவன் தேவை நாட்டுக்கு தேவைன்னு. அந்த மாதிரி நான் இங்கே கண்ணனின் தேவை நாட்டுக்கு தேவைன்னு சொன்னேன்னாக்கா அது சொன்ன உடனே தட்டினா பண்ணாக்கா அவள் கேட்டா முதுகியான்னு கேட்டா. அதனால் இன்றைக்கி விமலா அந்த மாதிரி கேட்க மாட்டேன், நீங்கள் என் எதிர பக்கத்தில் இருந்தால் இல்லை, நீங்கள் தட்டினா கை தட்டினா நீங்கள் கை தட்டுங்க தான் இருக்கும், ஏன்னா முதுகை தட்டணுன்னு இருக்க முடியாது. அதனால் ரொம்பவே ஒரு இது இந்த புக்குன்றது, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் கம்பைலேஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ். நவ் கமிங் டு வெரி சீரியஸ் பிஸ்னஸ், I think it's a great job that Dr. Kamnan has given to all of us. It's a gift to mankind. It's an article which you can read from first page to the last page, and it takes care of every inch of the body from top to toe. I don't think anybody has gone into such a compilation. ஆனால் நான் அதில் வந்து அப்பா மாதிரி இருந்திருக்கேன். ஸோ ஐ only sort of read it out to my children மாதிரி. ஸோ அவள் பண்ணணும் அந்த காரியன்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ that I am not caught into the whole this thing. But it's an absolutely fantastic collection. So I must congratulate you for this wonderful compilation, and Sujata for having thought to sort of showcase it and give it to all of us. நீங்கள் எழுதிடலாம், உங்கள் மனசில் இருக்கலாம், ஆனால் அது எல்லாருக்கும் நீங்கள் அது பண்ணுறது, அது ஒரு பெரிய it's almost like a social service that you are doing today. It's a great social service that you are doing to mankind today by publicizing this book. That is a wonderful effort, and I would like to congratulate with you. And I would like to sort of just touch upon some aspects of your suggestions and their applicability to me only. அந்த புக்கை நான் ரொம்ப நாள் வரையும் விமலா கிட்டேருந்து ஒழிச்சு வச்சுருந்தேன், இது என்கிட்ட வேண்டாம் காமிக்க வேண்டான்ட்டு. ஏன்னா அதில் சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி அவர் பேசுகிற ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறதுல, த லேட் மிஸ்டர் ஜான் தேவசர், 88-year-old retired CBI officer who fought diabetes and performed the impossible. His training began at 75 with playing volleyball. ஸோ நான் பார்த்தேன், இது என்னடா ரொம்ப போச்சு, இது நம்மளுக்கும் அதுக்கும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது, நம்மளுக்கும் 75 வயசு ஆகுது, நம்மளும் சிபிஐ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்திருக்கோம், சீனியர் சிட்டிசன், இது எதுக்கு நம்மளுக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் விமலா கிட்ட ஒழிச்சு வச்சுருந்தேன். இது ரொம்ப நாளாக எனக்கு இது எல்லாமே நம்மளுக்கும் வருது. கரெக்டாக அவர் சொல்லுவார், அவரே தேவசாயம் அவர் பண்ணிருச்சு, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல போகிறான்னு எனக்கு பயம் எனக்கு. அதான் சார் ரொம்ப நாள் ஒழிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் 2 காப்பீஸாக கொடுத்துருங்க, ஒரு காப்பி அதான் அதுக்காக கிளவராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 2 பேருக்கு 2 காப்பி கொடுத்துருங்க. இப்போ ஏன்னா ஒரு காப்பி தான் நான் திருப்பி அதை பண்ணுன்னு சொல்லிட்டு, டாக்டர் கண்ணன் இஸ் வெரி கிளவர் மேன். இது தீராத விளையாட்டு பிள்ளை இந்த மனுஷன். அதாவது இது மாதிரிலாம் விளையாடுவார், அப்போ விளையாடுவார். இந்த மாதிரி நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு இதை பண்ணி பேதபாவம் பண்ணி 2 காப்பியாக கொடுத்துட்டார் அவர். இட்ஸ் an absolutely wonderful compilation, sir, and I would only say it is something which every one of us can practice at home. Of course, we will require guidance initially from Dr. Kannan, but thereafter. கண்ணன் எப்படின்னாக்கா அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, அது பேசுறது ஒரு விதமான பேச்சு. அன்றைக்கி என் பேரன் ரோமில் இருக்கான், அவனுக்கு ஏதோ இன்ஜுரி, காலில் இன்ஜுரி ஆச்சு. இஸ் அ பாஸ்கெட்பால் பிளேயர். ஸோ அவர் டாக்டர்ஸ் அங்கே போனோடனே எம்ஆர்ஐ, டிஆர்ஐ, சிஆர்ஐ, பிஆர்ஐ எல்லாம் எடுத்துக்கிட்டு க்ரச்சஸை போடணும், அதை போடணும். அவங்க இந்த அழுதுனப்பா இந்த மாதிரி க்ரச்சஸ் போடுறான்னு பார்த்தா ஐ ஹேவ் டு கோ ஃபார் அ டூர்னமெண்ட்னு. அவன் வந்தான் இங்கே ரோம்லேருந்து இங்கே வந்தான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்ட்டு டு மீட் டாக்டர் கண்ணன். டாக்டர் கண்ணன் பார்த்தார், அவனை பார்த்துட்டு என்ன சொன்னாக்கா, தம்பி இது சுழுக்கு, இந்த சுழுக்கு இல்லைனாக்கா யூ ஆர் அன்ஃபிட் டு பி அ ஸ்போர்ட்ஸ்மேன். That turned his entire emotions completely.
The mindset was completely changed. He says, this is just a sprain, and if you don't have this sprain, you are unfit to be a sports person. I mean, that completely changed his mindset. He said, oh, I'm all right. Straight away he said, I'm all right. That is the type of comfort that doctor gives. I mean, this is what a doctor should really give. Instead of calling for MRIs and other things and make us CRY. I think what Dr. Kannan does is brings a smile on your face by sort of quoting such these things. I'd like to congratulate Dr. Kannan for that wonderful effort. Sir, there are some suggestions which I want to sort of rebut as far as I'm concerned personally, more on the lighter side. Sir, you only made very minimal references to senior citizens and to practices. In TV serials, sometimes we do see some, some stunt actions. I'll clear put on. This is only for advertisement. Please do not practice unless under able guidance. அந்த மாதிரி நான் அதை வச்சுருக்கேன். கண்ணன் சார் சொன்னால் தான் பண்ணணும், நம்ம படிச்சுட்டு வச்சுக்கலாம், அவர் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டான்ட்டு ஒரு இது வச்சுருக்கேன் சார் நான். ஐ ஹோப் யூ வில் நாட் மைண்ட் இட். You also mentioned about the overuse syndrome and that it happens owing to a repeated load that need not be even excessive. Sir, but you have left out the brain in this aspect. You say, no, I don't overload my brain at all. It really does not, because you face lower limbs. The overload or overuse syndrome, brain luckily. And I don't use my brain too much so that I am conscious of it myself before reading your book itself. And I practice it also in its complete thing. You also mentioned, rightly mentioned, of warm up and warm down or cool down and its importance for the body to return to its pre-exercise status in a smooth manner. Sir, and the shavasana நான் ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். ரொம்ப ஜாஸ்தி நிறைய பண்ணுறேன் ஷவாசன். ஏன்னா கூலிங் ஆஃப், வார்மிங் ஆஃப் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணுறது. அதுவும் நீங்கள் சொல்கிறது நான் ஃபுல்லாக என்டையர்லி அக்ரி வித் யூ. தி அதர் திங் தட் யூ ஹவ் செட் இஸ் ஹவு இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஸ்டார்ட் without at the same intensity, ignoring detraining efforts which creep within 48 hours and will result in overuse. சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சஜஷன் நீங்கள் கொடுத்தது. ஏன்னா என்னோடய யோகா மாஸ்டர் இருக்கார் பாவம். நான் அப்பப்போ மட்டம் எடுத்துருது, ஸ்கூல் பையன் மாதிரி மட்டம் எடுத்துருது. ஒரு 10 நாள் நீங்கள் சார் இந்த 10 நாள் நான் டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குபாரா விட்டுருது. ஸ்கூல் போகிறவான பையன் வந்து வயிற்றுவலின்னு சொல்கிற மாதிரி, சார் நான் டூர் போகிறேன்னு சொல்லி அவர் கவர்னர் டூர் போகிறதுக்கு என்ன சொல்ல முடியும், சார்ன்றார். 10 நாள் கழிச்சு திருப்பி இல்லை சார் நாளைக்கு பண்ணலான்னு அவர் சொல்ல, சார் எனக்கு இது வந்து எனக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ண கஷ்டமாக போய்டுறது, என்னுடைய யோகா கட்டு போய்டுறது நீங்கள் பண்ணலனாக்கா. ஏன்னா அவர் யோகா அவர் தான் பண்ணுறார் யோகா, நான் உட்காந்துருக்கேன் அங்கே. ஸோ அவர் சொல்கிறார், எனக்கு சார் ஆள் கிடைக்கலனாக்கா நீங்கள் உட்காரலனாக்கா என்னுடைய யோகா குறைஞ்சி போய்டுது சார், அதனால் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் டெய்லி பண்ணால் போகிறோன்றார். ஐ தாட் ஐ வில் டெல் யூ, ஐ வில் ஆல்சோ சர்ட்லி டூ தட். தென் யூ ஆல்சோ செட், சார், when you do not train you do not get a grain. நல்ல வேலை நீங்கள் வந்து இப்போ I entirely concur with you that bombarding the central nervous system at the cost of exercise can be hugely damaging. நல்ல வேலை சார் நீங்கள் இது சொல்ல. இஃப் யூ டு நாட் ஸ்வெட் நோ ஸ்வீட்டுன்னு சொல்ல. அது சொன்னால் எனக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்கும். எனக்கு பிடிச்சதை ஒன்று தான் தித்திப்பு, அதுவும் போய்ட்டுருக்கோம் வாழ்க்கையில். நல்ல வேலை நீங்கள் அது சொன்னால். கிரெயின்னு சொன்னாங்க, கிரெயினா பரவாயில்ல, அது அரிசிக்கு தோரம் பருப்பு அந்த மாதிரி வச்சுட்டு விடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார், I would only say in conclusion before this august audience that you have been a fantastic human being. Not only you. When I say you, sir, it includes Sujata madam. Because Dr. Kannan Driver, அவர் ஓட்டத்தில் அவருக்கு ரைட்டா லெஃப்டா காத்தாலியா சாயங்காலமாக மத்தியானமான்னு கூட புரியறது கிடையாது. அது டெலிஃபோன் அடிக்கிறதா அடிக்கலையான்னு கூட புரியல. சுஜாதா மேம் ஒரு டெலிஃபோன் கொடுங்க, வித் நெக்ஸ்ட் 5 minutes கண்ணன் சார் ஆன்சர் பண்ணிடுவார். அது எப்படி அந்த மேஜிக் பார்த்துக்கோ நீங்கள். அது தட் இஸ் த கண்ட்ரோல் தட் சுஜாதா மேம் ஹேஸ் ஓவர் த ஹோல் திஸ் திங். அதே 5 நிமிஷத்தை கண்ணன் சார் ஃபோன் வந்துடும், அதனால ஃபோன் கிடையாது. அந்த மாதிரி அந்த சுஜாதா மேடம் அவ்வளோ இதுவாக பண்ணி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணதுனால I think, sir, that the two of you are a fantastic couple. More than your medical knowledge or the medical thing that you give us, sir, you are a perfect human being. That human being in you is what gives us the comfort. I always tell doctors, for you, I am one of the 100 patients, but for me, you are the one. And that is what you are, sir. The words of comfort that you give us. நான் போனான்னு சொன்ன மாதிரி கோவையில் மழை பெஞ்சா கோடையில் கொடை பிடிக்கிற கதை அந்த மாதிரி தான் வருது. எங்கேயோ பிடிப்பார், எங்கேயோ இதாக்கும் பார்த்தா சரியாப்படலையா போங்க 2 நாள் பண்ணுங்க, நீங்கள் சரியாக போடும், நீங்கள் பாட்டில் போங்க, உங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பார் அவர் பாட்டில். And that we have proved in our own lives, we have seen that it has happened repeatedly.
We have undertaken things which I don't think normally people in pain would ever dare to undertake. But ஒரே ஒரு தைரியம் டாக்டர் கண்ணன் இருக்கார். முதல்ல அஹோபுரம் போயிட்டு வரச்ச கூட நான் சொன்னேன், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சென்னைக்கு தான் போயிட்டே இருக்குமே, எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு முன்னால் ஒரு 6 மணி பிடிச்சி விட சொன்னால் அதை பிடிச்சி விட்டுருப்பாரு, அவ்வளோதான் என்ன போகிற ப்ராப்ளம், போயிட்டு வரலாம் பெருமாள் இருக்கேன் போயிட்டோம் அஹோபுரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் that this couple gives us, I think it's fantastic. I'm absolutely out of the world, that confidence. And that way, sir, this compilation is a fantastic compilation. எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் என் சேவகன். He becomes everything and என்ன தவம் என்ன everything for us. It is not that he is just a sevakan in that sense. He almost becomes like God Almighty. You pray to God, you pray to Kannan, and that is what Dr. Kannan becomes to us. என்ன தவம் செய்தோனோ செய்து விட்டான் கண்ணன் எங்கே இருந்தோ வந்தான். That is what this Kannan is all about. நெருப்புடா நெருங்காதே பொசிக்குடம், இது ஸ்பார்க்கடா வலியை பொசிக்குடம் நமக்கு. சுகம் கொடுக்கும் நம் கவலைகளை தீர்க்கும் யாவும் வலி இங்கே மாயம் மாயம். கண்ணன் புகழேந்தி சுஜாதா அம்மையார், உங்கள் சேவை என்றும் சீறி பாயும், உங்கள் சேவைகள் இதிகாசமாகும். எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். கண் இமை இருண்டும் காட்பது போல் நம் குடும்பத்தை காட்கின்றான் இவன் 1000ல் ஒருவன் என்றுதான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிற வரையும் எங்களுக்கு யாருக்கும் ஒரு கவலையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை சார். நீங்கள் கண்ணுக்கு எதிர நின்று இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா டெலிஃபோனில் சொல்லிவிட்டார் இதில் வர இல் கம்ஸ் ஆன் தி ஸ்கை ஐ மீன் sky this guy, he does it, Skype, and he does it, and it works miracles. It really works miracle, and I've seen it in my own family. Can you imagine my daughter-in-law and daughter and grandson come all the way from Rome to spend 1 week with us at Hyderabad just to get treated by Dr. Kannan? That is the level of comfort. I mean, today that's the level of comfort. நம்ம ஹாஸ்பிட்டல் போனாக்கா பயப்படுறோம், ஏன்னா போய் எங்கள் மாட்டு ஐசியூவில் போட்டானாக்கா அப்புறம் வெளில வருமோ வரமாதுமோ எப்படி வருமோ, வேனில் வருவோமோ இல்லை நடந்து வருமோன்னு கூட தெரியாது, அந்த ஸ்டேஜ் ஆகிடுறது. பட் டாக்டர் கண்ணன் அது ஒரு மாயம், ஒரு மேஜிக். அது அது அந்த தெய்வம் கொடுத்த ஒரு பலம் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு அவர் தாய் தகப்பனார் கொடுத்த ஒரு அவருடைய பிளெஸிங்ஸ், இன்னிக்கும் அந்த தாய் தகப்பனார் மேலே இருக்கிற அவருக்கு ஒரு பாசம், ஒரு இது, அதனுடைய பிளெஸிங்ஸ் தான் சார் உங்களுக்கு இருக்குது. அது ப்ளீஸ் நெவர் ஃபர்கெட் தட். I think the respect that Sujata ma'am and Dr. Kannan have for their parents, that itself is a lesson for all of us. I mean, this couple has been a role model couple, and I always say Shatamanam Bhavati Sataya Purusha Satendriya Ayushevendriya Pratidishati. May you live 100 years, may all your limbs be strong, may you continue to serve for all of us, because you have the blessings of so many of the people. So many people are blessing you, sir, on a daily basis, day in and day out. It is not just that one occasion, and that sort of blessings, I think, will take you, Sujata and Pradyum, long way. It is going. That is the wealth that you have created for yourself, sir. Money is not what it means. The wealth that you have created is these blessings. Very few people have this amount of wealth that you have created for yourself, and may God continue to bless you, and may you continue to take care of all of us. Thank you very much for giving me this privilege. All the very best, sir. I think I speak for everybody in this auditorium when I say that that was one of the coolest speeches we've ever heard a chief guest give, right? A big round of applause. Narasimhan sir, I want to say, உங்களுடைய பாஷையில நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்பீச் கொடுத்ததுனால நாங்க எல்லாருமே சேர்ந்து